ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பிரியாணி பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதோட ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஸ்பைசஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்போம். வெறும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 10 துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 6 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் 3.5 கப், அதான் 3/4 கிலோ பிரியாணி பண்ண போகிறேன். இப்போ அதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்காக. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போது பூண்டு பேஸ்ட்டு, அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி இல்லை ஆம்பூர் பிரியாணி அப்படின்னாவே உங்களுக்கு பூண்டு தனியாக, இஞ்சி பேஸ்ட்டு தனியாக தான் சேர்ப்பாங்க. இப்போது இஞ்சி பேஸ்ட் சேர்த்தா அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி போடணும். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போது மிளகாய், இது ஒரு 15 காஞ்ச மிளகாய் நான் வெந்நீரில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரும், அதாவது ஒரு 1/4 கப்பு வரும். அதை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா குழையிற அளவு நம்ம வதக்கணும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து திரும்ப நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மசாலா வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 3/4 கிலோ பிரியாணி பண்ணிங்கன்னா நீங்கள் 3/4 கிலோ சிக்கன் சேர்க்கணும். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஆனால் இது நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிக்கும். இப்போ ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இது ஆம்பூர் சிக்கன் பிரியாணிக்கு வந்து நம்ம நிறைய ஸ்பைசஸ், வெறும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். அது 3 மட்டும்தான் அவங்க சேர்ப்பாங்க. நல்லா தக்காளியெல்லாம் கொஞ்சம் முழுசாக இருந்தால் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 3.5 கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 இல்லை 4 ஸ்பூன் உப்பு சேர்க்கணும். ஏற்கனவே ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தான். எனக்கு இது சரியாக இருக்கும். உங்களுக்கு உப்பு அதிகம் தேவைப்பட்டுச்சுன்னா தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். ஏன்னா பிரியாணினாவே உங்களுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதுக்கு நான் ஒரு 3.5 கப்பு அரிசி எடுத்தேன். அதுக்கு 6.5 கப்பு தண்ணி விடணும்.
ஏற்கனவே மசாலா ஒரு 1.5 கப்பு இருக்குது, அதனால் நான் 5 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இந்த பிரியாணியோட தண்ணி அளவு வந்து நான் என்னோடய பழைய பிரியாணி வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன். இப்போ மூடி போட்டு நல்லா கொதி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்க்கலாம். அரிசி வந்து சீரக சம்பா தான். ஆம்பூர் பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா அரிசி தான் சேர்ப்பாங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் 3.5 கப் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன், கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஆம்பூர் பிரியாணியில் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்மதி சேர்க்க மாட்டாங்க, சீரக சம்பா அரிசி தான் சேர்ப்பாங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் புதினா கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா பெசர்ன மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணிக்கு மேலே அரிசி வந்துருச்சு பாருங்கள். இந்த இது வந்து அரைப்பகுதி தான், அரைப்பங்கு தான் அரிசி வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தம் போட போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, தம் போடுறது வந்து அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த பாத்திரத்தை தூக்கி அதில் வச்சிட வேண்டியது தான். வச்சு லோ ஹீட்டில் அப்படியே விட்டுருங்க. இது மேலே ஒரு டவல் போட்டு அந்த ஸ்டீம் வந்து எஸ்கேப் ஆகாத மாதிரி டவல் போட்டு நம்ம மூடிடுறோம். அவ்வளோதான். ஒரு 15 நிமிஷம் ஒரு லோ ஹீட்டில் விட்டுருங்க. பாருங்கள், 15 மினிட்ஸ் கழிச்சு எடுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா உதிர் உதிராக அருமையாக வந்திருக்கு பிரியாணி. நல்ல ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.